வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 86 மற்றும் 87. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. வனஜா தன் மகனை பார்த்தவுடன் பிரகாசமான முகத்துடன் அவனை நோக்கி தன் கையை கடினப்பட்டி உயர்த்தி தன்னை நோக்கி வருமாறு அவனிடம் சைகை செய்தார். ஆனால் சாணக்கியனோ தன் தாயை நிர்மலான முகத்துடன் விழித்து கொண்டிருந்தான். அவனின் முகத்தில் தன் தாய்க்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற கவலையும் இருப்பதாக தெரியவில்லை. அதை அப்பொழுதுதான் நன்றாக உணர்ந்தார் வனஜா. சாணக்கியா என்ற திக்கித்திணறிய குரலில் அவர் தன் மகனை அழைக்க அவனோ எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்கள் மட்டும் நேரத்திற்கு நேரம் சிவப்பாக மாறிக்கொண்டே சென்றது. அதை பார்த்தவருக்கு தன்னையே மீறி ஒரு பயம் ஏற்பட்டது தன் மகனை கண்டு. ஆனால் அந்த பயத்தை உள்ளுக்குள் போட்டு மறைத்து கொண்டவர், என்ன சாணக்கியா, இந்த அம்மாவை இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் உனக்கு பார்க்கணுன்னு தோணியிருக்கா? எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம் நீ ஏன் என்னை பார்க்கவே வரவே இல்லை? நான் நீ எப்போ என்னை பார்க்க வருவேன்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்று அவர் நடுங்கிய குரலில் பேச முடியாமல் பேச, அவர் கூறியதை கேட்டு இதழ் வலித்து அவரை ஏளனமாய் ஒரு பார்வை பார்த்தான் சாணக்கியன். ஏன் அவனிடமிருந்து இந்த ஏளன புன்னகை வெளிவருகிறது என்று புரியாமல் திணறிப்போனார் வனஜா. என்னப்பா, ஏன் அப்படி பார்க்குற? இந்த அம்மா மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? இந்த நிலமையில் என்னை பார்த்து கூட உன்னால் எப்படி என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணணும்னு தோணுது? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக தேவையில்லாமல் எல்லாரும் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க? எனக்கு இப்படி ஆன பிறகு யாருமே என்னை கவனிக்கவே இல்லை. யாரோ ஒரு நர்ஸ் மட்டும் ஒருத்தன் தினமும் என்னை பார்த்துட்டு போகிறா. நீ அந்த திரௌபதி யாருமே இது வரைக்கும் என்னை பார்க்க வரவே இல்லை என்று வனஜா சோகமான குரலில் தன் மகனிடம் கூற, அவர் கூறியதை கேட்டு அவரை எல்லல் பார்வையுடன் பார்த்தவன், நீ என்ன நல்லது செஞ்சிருக்குன்னு நாங்கள் எல்லாரும் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கணும்னு எதிர்பார்க்குற என்றான் நக்கலான குரலில். அவன் கூறியதை கேட்டு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது வனஜாவிற்கு. டேய், என்னடா இப்படி பேசுகிற? நான் உன்னை பெத்த அம்மா, கை கால் வராமல் இப்படி இழுத்துட்டு கிடக்கிறேன். உன்னை இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தவனா? அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா அவனுக்கு? அதுலேயும் அந்த திரௌபதி எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. அந்த ராசி கெட்டவளால் தான் நம்ம குடும்பத்தில் இப்படி அடுத்தடுத்து எல்லாருக்கும் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. பெத்த உடனே அவங்க அம்மாவையே ஆத்தாலையும் முழுங்கினா, அப்புறம் என் அண்ணனை முழுங்கினா, அடுத்து இப்போ எனக்கு இப்படி ஆகி கிடக்குது. இது எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம், அவளுடைய ராசி தான் காரணம் என்ற அந்த நிலைமையிலும் கூட கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பில்லாமல் வனஜா பேச, ஏய் வாய மூடு என்ற அடுத்த நொடி தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று ஆக்ரோஷமாக கர்ஜித்திருந்தான் சாணக்கியன். அவனின் கர்ஜனையில் உடல் தூக்கி வாரி போட்டது அவருக்கு. இந்த நிலைமைக்கு வந்த பிறகு கூட உன் வாய் அடங்கலைல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இன்றைக்கி இந்த குடும்பமே இப்படி செதஞ்சு போய் கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ. இத்தனை பேர் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீ. உன்னோட காரணமே இல்லாத கோபமும் வன்மமும் தான் இன்றைக்கி இந்த குடும்பத்தையும் சரிச்சிருக்கு என்று சாணக்கியன் ஆக்ரோஷமாக கத்த அவனின் வார்த்தைகளில் அதிர்ந்து போனாள் வனஜா. டேய், என்ன என்ன சொல்கிற நீ? எனக்கு புரியலை என்று கடினப்பட்டு இதழ்களை பிரித்து அவள் பேச, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. பெரியம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அநியாயமாக வானதி பெரியம்மாவை, அவங்க குடும்பமும் உன்னால் அழிஞ்சு போயிடுச்சு. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்று சாணக்கியன் கத்த அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனாள் வனஜா. அதிலும் வானதி என்ற பெயரை கேட்டவுடன் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது அவளுக்கு. அவளது நடுக்கத்தை கண்டு இதழ் வலித்து ஏளனமாக பார்த்த சாணக்கியன், என்ன பேரை சொன்ன உடனே உடம்பு நடுங்குது போல? தேவராட்சசன் யாருன்னு நினச்ச? வானதி பெரியம்மாவோட பையன்தான் அவன். உன் கூட பிறந்த அக்காவோட பையன்தான் ஏரன் தேவராட்சசன். அநியாயமாக அவனோட குடும்பம் இன்றைக்கி அழிஞ்சு போனதுக்கு நீ தான் காரணம். உன்னோட வன்மமும் கோபமும் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமாம், உனக்கு அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவ்வளோ வன்மத்தை அவங்க மேலே வச்சுருக்க? உன் கூட பிறந்தவங்க தானே அவங்க. அந்த எண்ணம் கொஞ்சமாவது உன் மனசில் இருந்ததா? ஏன் அவங்கள பற்றி நீ எதிரியாக பார்த்த? உன்னோட அந்த கேவலமான புத்தியால் தான் அவங்களும் அவங்களோட கணவரும் அதோடு எந்த பாவமும் பண்ணாதான் அந்த சின்ன குழந்தையும் இறந்து போச்சு. ஆனால் உன்னை மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைன்னு அந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை. எப்படியெல்லாம் பேசுன? உன் அப்பங்காரனுக்கு கோபம் அதிகமாகும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக பேசி நாடகம் போட்டு இப்படி அநியாயமாக ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டல. உன்னை மட்டும் சொல்லக்கூடாது, உன் அப்பனையே தான் சொல்லணும். பெத்த பொண்ணை விட அந்த ஆளுக்கு ஜாதி பெருசாக போயிடுச்சுல. ஜாதி ஜாதின்னு அதையெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு அப்படி என்னத்தை சாதிச்சு கேடுச்சிங்க? இங்கே எல்லாம் ஒன்று தான். ஜாதி மதம் என்னன்னு மனுஷங்க இப்படி எதையுமே ஏன் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க? கடவுள் யாரையும் அப்படி பிரித்து பார்க்கல. நீங்களாம் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இப்படி வெறுப்பிடிச்சு தெரியுறீங்களே. உங்களை எல்லாம் மனுஷ ஜென்மத்தில் சேர்க்குறதா இல்லை மிருக ஜென்மத்தில் சேர்க்குறதா? மிருக ஜென்மத்தில் சேர்த்தா கூட உங்களை அதுங்க கூட்டத்துலேருந்து துரத்தி விட்டுருக்கேன். அதுங்க உங்களை பார்த்து வெக்கப்படுங்க. அப்படிப்பட்ட ஜென்மம் தான் நீங்கள்லாம் என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, தன்னை பற்றிய உண்மை அனைத்தும் தன் மகனுக்கு தெரிந்து விட்டதே என்று அதிர்ச்சியில் உறைந்து போய் தன் மகனை பார்த்தாள் வனஜா. அவளின் அதிர்ச்சியை உள்வாங்கி கொண்டவன்,
இவனுக்கு எப்படிடா அதெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தியா? சொல்லிட்டாரு, அந்த கருணாகரன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உன்னால தான் உன் அக்கா குடும்பம் அழிஞ்சுது, உன் அண்ணனும் இறந்து போனார், எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். இது எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு. தப்பே பண்ணாத அந்த மனுஷனை நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் நீ. பின்னாடி இருந்து எல்லாத்துக்கும் சாவி கொடுத்து ஆட வச்சது நீ. ஆனால் அதில் அநியாயமாக அந்த மனுஷன் சிக்கிட்டாரு. நாங்களும் அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம அநியாயமாக அவரை கொண்டுட்டோம். அப்படி எல்லாரையும் கொண்டுட்டு நீ என்னத்தை சாதிச்சுக்க போகிற? உனக்கு என்ன தான் கிடைக்க போகுது? பணம், சொத்து, இது மட்டும்தான் உனக்கு பெருசாக தெரியுதுல்ல. வேறு எதுவுமே உனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. அப்படி நினைக்கிற நீ நாளைக்கு இதே பணம் சொத்துக்காக என்ன கூட சாவடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று சாணக்கியன் கத்த. சாணக்கியா என்றால் கோபமாக குரலை உயர்த்தி வனஜா. ஆனால் அவளால் சுத்தமாக கத்தக்கூட முடியவில்லை. என்ன கோபம் வருதா? ஆனால் கோவப்பட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு தகுதியே கிடையாது. இப்படி நீ இந்த நிலைமைக்கு பாலாகி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? அவன்தான், அவன் மட்டும்தான் காரணம். அவன் குடும்பத்தையே அழிச்ச. அப்போது உன்னை அவன் சும்மா விட்டுருவானா என்று இறுதியாக கூறும்பொழுது கடுமையான குரலில் சாணக்கியன் கூற அவன் கூறியதை கேட்டு புரியாமல் முடித்தாள் வனஜா. என்ன புரியலையா? யாரை உன்னோட விரதம் நினச்சியோ, யாரோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சியோ அவங்களோட பையன் ஏரன் தேவராட்சசன் தான் அவன் குடும்பத்தோட சாவுக்கு உனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து உன்னை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறது அவன் தான். உனக்கு இப்போ வித்தியாசம் தெரியுமே. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும்போது உனக்கு அந்த அளவுக்கு உடம்புல பிரச்சனை எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? அந்த ஏரன் தேவராட்சசனோட பொண்டாட்டி, உன் அருமை அண்ணனோட தங்கச்சி திரௌபதி தான். என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? எப்போ தான் புருஷ குடும்பத்தை அழிக்கணும்னு அந்த அழிவுக்கும் காரணமாக நீ தான் இருந்தேன்னு தெரிஞ்சுதோ அப்போவே உனக்கான முடிவை அவள் எழுதிட்டா. இப்போ அவள் புருஷ இடத்துலேருந்து அவள் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோடு இருப்ப. ஆனால் அதுக்குள்ளே ஏண்டா வாழ்கிறோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிப்ப. நீ பண்ண அநியாயத்துக்கு, உன்னோட கேவலமான அந்த குணத்துக்கு உனக்கு இந்த தண்டனை தான் சரி. சரி, என்னடா அவளை பொண்டாட்டின்னு சொன்னேன்னு கேட்டியே? நினச்சிருப்பல, நானே சொல்கிறேன். இப்போ ஏரன் தேவராட்சசனோட பொண்டாட்டி உன் அருமை அண்ணனோட பொண்ணு திரௌபதி தான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்று ஆக்ரோஷமாக சாணக்கியன் கூற அவன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிர்ந்து அவனை பார்த்தாள் வனஜா. அதிலும் திரௌபதிக்கு கல்யாணமாகி விட்டது என்பது இன்னும் அவளுக்கு அதிர்ச்சிதான். நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? உன்னை பெத்த அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உனக்கு அப்படி என்னடா சந்தோஷம் கிடைக்க போகுது? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இது என்கிட்டயே வந்து சொல்கிற. நியாயமாக பார்த்தா அந்த திரௌபதியும் அந்த தேவராட்சசனையும் நீ தான் கொண்டு போட்டிருக்கணும். உன் அம்மாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனவனை அழிச்சிருக்கணும். ஆனால் நீ என்னடான்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க என்று அந்த நிலையிலும் கோபமாக வனஜா பேச, இன்னொரு பார்த்து அவங்கள பற்றி நீ ஏதாவது தரக்குறைவாக பேசுன, துப்பாக்கி எடுத்து நெத்தியில் புல்லட்டை இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன் என்றான். தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை வேகமாக எடுத்து கையில் சுழற்றிய வண்ணம் சாணக்கியன் கர்ஜனையாக. அவனின் செயலிலும் அவன் கையில் இருந்த துப்பாக்கியையும் கொண்டு கிடுவிடுவென்று உடம்பு ஆடியது வனஜாவிற்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 87. இதுக்கு மேலே திரௌபதியை பற்றியோ இல்லை தேவராட்சசனை பற்றியோ ஏதாவது தவறாக ஒரு வார்த்தை பேசின அப்புறம் என்கிட்ட இருந்து உனக்கு சாவு தான் பதிலாக கிடைக்கும். என்னோடய துப்பாக்கி எடுத்து உன் நெத்தியில் புல்லட் இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன் என்று ஆக்ரோஷமாக கூறியவாறு தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கையில் சுழற்றிய வண்ணம் கர்ஜனையாக சாணக்கியன் கூற அவன் கூறியதை கேட்டு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது வனஜாவிற்கு. டேய் சாணக்கியா, என்னடா ஒரு அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற என்று பேச முடியாமல் வனஜா பேச, அதுக்கு நீ முதல்ல ஒரு அம்மா மாதிரி நடந்திருக்கணும். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உனக்கு கோபம் ஒரு கேடு. இங்கே பார், இப்போ சொன்னது தான், வாழப்புறம் மீதினால ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிடு, இல்லைன்னா என் துப்பாக்கி தான் உன் உயிரை குடிக்கும். பெத்த அம்மாவை கொள்றோங்கிற கவலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. உன்னை மாதிரி ஒரு விஷ ஜந்துவை அழிக்கிறேன்னு என் மனசு முழுக்க நிம்மதி தான் இருக்கும். ஜாக்கிரதை என்று ஆக்ரோஷமாக கத்தியவன் வேகமாக அறையிலிருந்து வெளியேறிவிட்டான். அவன் சென்ற பின்பும் இன்னும் உடலும் மனமும் நடுங்குவது வனஜாவிற்கு நிற்கவில்லை. அடுத்த காட்சி. சமையலறையில் வேக வேகமாக தன் கணவனுக்காக பார்த்து பார்த்து சமையல் செய்து கொண்டிருந்தாள் திரௌபதி. சமையல் வேலை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க தன் கணவனுக்காக காஃபியை தயார் செய்து எடுத்துக்கொண்டவள் வேகமாக படியேறத் தொடங்கினாள். தங்கள் அறைக்குள் நுழைந்தவள் தன் கணவனை கண்ணாமல் விழிகளை சுருக்கினாள். இவர் எங்கே போனாரு? காலையில் நான் எழுந்து போகும்போது கூட தூங்கிட்டு தானே இருந்தார், இப்போ ஆளையே காணோம் என்று யோசித்தவள் முழுவதுமாக அவனை தேட அங்கு இல்லை. ஒருவேளை ஜிம்மில் இருப்பாரோ
என்று நினைத்தவள் வேகமாய் அறையிலிருந்து வெளியேறி உடற்பயிற்சி கூடம் உள்ள இடத்தை நோக்கி நகரத் தொடங்கினாள். அவர்கள் அறையிலிருந்து சில அடி தூரம் நடந்தால் மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி கூடம் தென்படும். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் தன் கணவனை தேட அவனோ ட்ரெட்மில்லில் வியர்வை வழியே ஓடிக்கொண்டிருந்தான். அவனை கண்டதில் ஒரு பெருமூச்சை விட்டு அவனை நெருங்கியவள், கொஞ்ச நேரம் இன்னும் தூங்கியிருக்கலாம்ல, நைட்டு தூங்கினதே லேட்டு, இப்போ காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க என்று அவனை திட்டியவாறு அவன் அருகே இருந்த டேபிளில் காஃபியை அவள் வைக்க அவனோ குளித்து முடித்து வெள்ளை வண்ண ஷிஃபான் புடவையில் காலை வேலையிலேயே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் காட்சியளித்த தன் மனைவியை தான் விழிகளால் பருகி கொண்டிருந்தான். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே வேகமாய் அவனை திரும்பி பார்த்தவள் அவனின் பார்வையில் சட்டென்று சிவந்து போனாள். அப்போதுதான் தலை குளித்திருப்பாள் போல. அவளது இடை தாண்டிய கூந்தலை ஒரு டவலில் அடக்கி கொண்டையிட்டிருந்தவள் காதினோரம் வழிந்து கொண்டிருந்த முடியை காதோரமாக விலக்கிவிட்ட வண்ணம் விழிகள் படபடக்க வேகமாய் அங்கிருந்து நகர முயன்றாள். ஆனால் அவள் விலகுவதற்கு முன்பாகவே அவளின் கரத்தை பிடித்து ஒரே இழுவையில் இழுத்தவன் அவள் இடையை அழுத்தமாக இறுக்கி ட்ரெட்மில்லில் இருந்து குதித்து இறங்கி அவளை தன்னோடு இறுக்கி கொண்டான். அவனின் இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பாராதவள், ஏரன் என்ன பண்றீங்க, விடுங்க, டைம் ஆகுது, உங்களுக்கு வேற நான் சாப்பாடு ரெடி பண்ணணும்ல என்று அவனிடமிருந்து விடுபட போராடியவாறு வெட்கம் கலந்த குரலில் கூற அவனோ அவள் தாடியை பிடித்து நிமிர்த்தியவன் பலபலவென்று மின்னிக் கொண்டிருந்த அவளின் மாதுளை இதழைத்தான் கட்டை விரலால் நீவினான். அடுத்த நொடி அவனின் வார்த்தைகள் தடைப்பட்டு போக விழிகளை பட்டாம்பூச்சை படபடவென்று சிமிட்டி அவனை பார்த்தால் மங்கை. அதில் மேலும் போதை ஏறியது ஏரனுக்கு. அவனின் கண்கள் குத்தூசியாய் அவளின் உதட்டிலேயே படிய, என்ன பண்றீங்க, விடுங்க, நான் உங்களுக்கு போய் குக் பண்ணணும் என்றால் தடுமாறிய குரலில். அவள் பேச அவனோ அடுத்த நொடி அவளின் இதழில் ஆழ புதைந்து விட்டான். அவனின் இந்த திடீர் முத்தத்தை எதிர்பாராமல் பின்னே சாய்ந்தவளை இடைவெளித்து மேலும் தன்னோடு இருக்கியவன் அவளின் கழுத்தை சாய்த்து மேலும் அவள் இதழில் புதைய தொடங்கினான். தவிட்டாத தேன் போல் அவளின் இதழில் இருந்து தேன் எடுத்து கொண்டிருந்தவனின் செயலில் கண்கள் சொருகி போனது மங்கைக்கு. உயிரை குடிக்கும் முத்தம் என்ன என்பதை அப்போதுதான் அறிந்து கொண்டாள் அவள். மேல் சட்டை இல்லாது நின்றவன் தோள்பட்டியை இறுக்கி கொண்டவள் கண்களை இறுக மூடி அவன் முத்தத்திற்கு ஒத்துழைத்து அந்த முத்தத்தில் கரைந்து போக சேலையின் இடைவெளியில் தெரிந்த அவளின் பால்வண்ண இடையில் தன் இரும்பு கரம் கொண்டு இறுக்கமாய் தன் கைத்தடத்தை பதிய வைத்தவன் மேலும் அவளை தனக்குள் சரி செய்தான். வெகு நேரம் நீடித்த முத்தம் ஒரு முடிவுக்கு வர அவனை கஷ்டப்பட்டு தன்னிடமிருந்து பிரித்தவள் அவன் முகம் பார்க்க திறனியற்று வேகமாய் அங்கிருந்து ஓட முயன்றாள். ஆனால் அவள் புடகை முந்தானையை பிடித்து ஒரே இழுவையில் மீண்டும் அவளை இழுத்து பின்புறமாக இருந்தவளை இறுக கட்டி கொண்டவன் அவள் காதோரம் முத்தமிட்டு, புருஷனை பார்த்து ரொம்ப வெக்கப்படாதடி, வெறும் முத்ததுக்கே இவ்வளோ வெக்கப்படுற, அப்போது மற்றதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவியோ என்று கிசுகிசுப்பான குரலில் அவன் பேச, சி எப்படியெல்லாம் பேசுகிற நீ, அந்த கரடு முரடான காட்டன் ஏற தேவராட்சசனே இதுக்கு பரவாயில்ல போல, இப்போ எல்லாம் நீ ரொம்ப மோசமாக என்னென்னமோ பண்ணுற ஏரன், உனக்குள்ளே இப்படி ஒரு புது கேரக்டர் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது என்று அவள் வெட்கத்தில் சினுங்கிய வண்ணம் பேச அதில் மேலும் அவள் கழுத்தில் முகம் புதைத்தவன், இதுவும் நல்லா தாண்டி இருக்குது, என் லைஃப்பில் முதல் தடவை இந்த மாதிரி எல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட மட்டும்தானே என்னால் இப்படி இருக்க முடியும் என்று அவன் உதடுகள் அவள் கழுத்தில் படிய ஆழ்ந்த குரலில் அவன் பேச, போதும் போதும் என்னை விடு, முதல்ல போய் அந்த காஃபியை குடி, இதுக்கு மேலே ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணி நீ கிழிக்க வேண்டாம், ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு அதுக்குள்ளே சமைச்சு வைக்கிறேன் என்றவள் அவனிடமிருந்து விடை பெற்று துள்ளி ஓடினாள் மான்குட்டியாய். செல்லும் அவளை பார்த்தவனுக்கு இதழின் ஓரம் யாரும் அறியா வகையில் ஒரு சிறு புன்னகை வெளிவந்தது. தலையை இருபுறமும் குலுக்கி அந்த புன்னகையை மறைத்து கொண்டவன் தன்னவள் தனக்காக கொண்டு வந்திருந்த காஃபியை ரசித்து குடிக்க ஆரம்பித்தான். இங்கு கிச்சனுக்குள் நுழைந்தவள் வேகமாய் அடுப்பு திண்டை பிடித்து பெரிய பெரிய மூச்சுகளாக வாங்க தொடங்கினாள். தன் கணவனின் நெருக்கமும் அவனின் இதழ் முத்தமும் அவளை மொத்தமாய் நிலை கொலைய வைத்திருந்தது. அதிலும் இப்பொழுதெல்லாம் இப்படித்தான் நெருக்கம் காட்டியே அணு அணுவாய் அவளை கொன்று கொண்டிருக்கிறான் ராட்சசன் அவன். அவனின் நெருக்கத்தில் திண்டாடி போவாள் மங்கை. இதற்கிடையில் அடிக்கடி உயிரை குடிக்கும் மொத்தத்தை வேறு கொடுத்து உதட்டை புண்ணாக்கி விடுகிறான். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது வெட்கம் வந்து தொலைத்து விட்டது அவளுக்கு. தனக்கான நேரத்தை கொடு என்று அன்று கேட்டவன்தான் இப்பொழுது இருவரின் இடையிலிருந்த இடைவெளியை குறைத்து அவளோடு நெருக்கத்தை கூடி உறவாடுகிறான். வேகமாய் இரு கரங்களினால் முகத்தை மூடி வெட்கப்பட்டவள் தன் உதட்டை ஒரு முறை தொட்டு பார்த்தாள். அவன் கொடுத்த முத்தத்தில் இப்பொழுது கூட உதட்டில் சிறு வலி தோன்றியது. ஆனால் அதுவும் சுகமானத்தான் தோன்றியது அவளுக்கு. அவள் உதடுகளோ ராட்சசா என்று முணுமுணுக்க மீண்டும் வெட்கம் குடியேறியது அவள் முகத்தில். சிறிது நேரத்தில் தன்னை சமன் செய்து கொண்டவள் தன்னவனின் வாசம் தன் உடலில் இருப்பதை உணர்ந்து கொண்டு அவனின் வாசத்தை சுவாசித்தவாறே சமையல் வேலைகளில் மும்முரமானாள்.
அவள் சமைத்து முடிப்பதற்கும் அவன் தயாராகி கீழே வருவதற்கும் சரியாக இருந்தது. வேகமாக அவனுக்கு காலை உணவை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கியவள், சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சுல்ல, சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம், சாப்பிடாம ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது என்று அவள் இடுப்பில் கை வைத்து ஒய்யாரமாய் அவனை பார்த்து கூற, அவள் கூறியதை கேட்டு மேலிருந்து கீழ் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் நச்சென்று அவள் கன்னத்தில் தன் இதழ் பதித்து எதுவும் நடக்காதவன் போல் நாற்காலியில் அமர்ந்து விட்டான். ஆனால் அவள்தான் அவனது அந்த திடீர் முத்தத்தில் அதிர்ந்து தன் முட்டை கண்களை விரித்து தங்களை யாராவது பார்த்து விட்டார்களா என்று விழிகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ அவள் முந்தானையை பிடித்து வெடுக்கென்று இழுத்து, சீக்கிரம் சாப்பாடு பரிமாறடி, டைம் ஆகுது என்றான் ஒற்றை கண்ணடித்து. அதில் அவன் கன்னத்தை கிள்ளி விட்டவள், யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகுறது, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சுடா பொறுக்கி பயலே என்றாள் சன்னமாக. பொறுக்கி என்ன பண்ணுவான்னு நைட்டு வந்து சொல்லித்தரேன், இப்போ சாப்பாடு போடு, ரொம்ப பசிக்குது என்று கூறும்பொழுதே அவனின் பார்வை அவள் பூமேனியில் எல்லை மீறி மேய்ந்தது. அவன் கூறிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை உணர்ந்தவள், சீ பொறுக்கி என்று மீண்டும் சினுங்கிவிட்டு அவனுக்கு காலை உணவை பரிமாற ஆரம்பித்தாள். சரி, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீ போய் ரெடியாகிட்டு வா, டைம் ஆயிடுச்சுல்ல, நீயும் சாப்பிட்ட உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் என்று அவன் கூற, அவன் தனக்காக தன்னவள் தயாரித்த பூரியை ஒரு புறம் ரசித்து உண்டு கொண்டே இருந்தான். நான் ஆஃபீஸ் வரல ஏரன் என்றால் அவனுக்கு உணவை பரிமாறிய வண்ணம் தடுமாற்றமான குரலில் மங்கை அவள். அவள் கூறியதை கேட்டவன் உணவு உண்பதை நிறுத்திவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் அவளோ அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. வேலை செய்வது போல் பாவலா காட்டி கொண்டிருந்தாள். ஏன் வரல என்று அவன் அழுத்தமான குரலில் அவளை பார்த்து கேட்க, அவளோ என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணறியவாறு நின்றாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.